Now we will see 10th standard science lesson thermal physics. Topic effect of heat energy. Effect of heat energy. When a certain amount of heat energy is given to a substance, it will undergo one or more of the following changes. First one, temperature of the substance rises. Second one, the substance may change its state from solid to liquid or from liquid to gas. Third one, the substance will expand when heated. The rise in temperature is in proportional to the amount of heat energy supplied. நம்ம எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதோட டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும். அப்போ ஹீட் எனர்ஜி ரைஸ் ஆக அதோட டெம்பரேச்சரும் என்ன ஆகும், அதிகமாகும். நெக்ஸ்ட் இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன் தி நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு என்ன? பொருள் விரிவடைதல். எப்போ பொருள் விரிவடையும்? when heat energy is supplied to a body, there can be an increase in the dimension of the object. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா அதோட டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். திஸ் சேஞ்ச் இன் தி டைமென்ஷன் டியூ டு ரைஸ் இன் டெம்பரேச்சர். எப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆக அதோட டைமென்ஷன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள், த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்விட் கேன் பி சீன் when a thermometer is placed in warm water. நம்ம வார்ம் வாட்டருக்குள்ளே தெர்மோமீட்டரை வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுதான் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் எக்ஸ்பென்ஷன். இது எல்லா மேட்டருக்குமே என்ன அது பாசிபிள். சாலிடாக இருக்கலாம், லிக்விட் அண்ட் கேஸ். ஆல்சோ அண்டர்கோ எக்ஸ்பென்ஷன் ஆன் ஹீட்டிங். ஹீட்டிங் போது சாலிட் மட்டும் இல்லை, லிக்விடும் கேஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் ஆகும். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எப்படி எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்விட் அண்ட் கேஸ், இது எல்லாமே பாசிபிள். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பென்ஷன் இன் சாலிடில் எப்படி எக்ஸ்பென்ஸ் ஆகும் பார்த்தோம் அப்படின்னா சாலிடை நல்லா ஹீட் பண்ணும்போது அந்த ஆட்டம்ஸ் கெயின் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் மோர் விகோரஸ்லி. ரிசல்ட்டில் என்ன ஆகும், சாலிட்ஸ் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அதோட எக்ஸ்பென்ஷன் எதில் கம்மியாக இருக்கும் அப்படின்னா சாலிட்ஸ் தென் கம்பேர் டு லிக்விட் அண்ட் கேஸ். லிக்விடையும் கேஸையும் கம்பேர் பண்ணும்போது சாலிடில் எப்படி இருக்கும், எக்ஸ்பென்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ எதில் அதிகமாக இருக்கும், கேஸஸில் தான் எக்ஸ்பென்ஷன் அதிகமாக இருக்கும். த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் எக்ஸ்பென்ஷன், செகண்ட் ஒன் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன், third one cubical expansion. First one, linear expansion. When a body is heated or cooled, the length of the body changes due to change its temperature. ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணாவோ அல்லது கூல் பண்ணாலோ அது என்ன ஆகும் அப்படின்னா லென்த் சேஞ்ச் ஆகும். எதை பொறுத்து? டியூ டு த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால அதோட லென்த் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா லீனியர் எக்ஸ்பென்ஷன் அல்லது லாங்கிடியூடினல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், கோஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன். கோஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு நல்லா ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. டெல்டா எல்னா என்ன? சேஞ்ச் இன் லென்த். சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ, ஆரம்பத்தில் இருந்த லென்த்தோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதோ அதுதான் சேஞ்ச் இன் லென்த்துன்னு சொல்லுவோம். எல் நாட் அப்படின்னா ஒரிஜினல் லென்த், எவ்வளோ லென்த் இருந்ததோ அதுதான் ஒரிஜினல் லென்த் எல் நாட். டெல்டா டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னால் நம்ம முதல்ல இருந்த டெம்பரேச்சர்லேருந்து எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னா அதை எவ்வளோன்னு எடுத்துக்கிறோம், 1 டிகிரி செல்சியஸ்னு எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா கவனி. ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் தி பாடி per degree rise in temperature to its unit length is called the coefficient of linear expansion. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ஃபா எல் அப்படிங்கிறது கோஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவோம்.
இதில் டெல்டா எல் அப்படின்னா என்னென்னா சேஞ்ச் இன் லென்த். சேஞ்ச் இன் லென்த்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது அப்படின்னா எல் நாட், அது வந்து எவ்வளோ இருக்குது, எல் நாட்டுங்கிறது ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் இருந்தது. டெல்டா எல் அப்படின்னா எவ்வளோ சேஞ்ச், 15 சென்டிமீட்டர் அதிகமாகிருக்கு அப்படின்னா 5 சென்டிமீட்டர் அதிகமாகிருக்குது. டோட்டலாக 15 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா 15 அப்படிங்கிறது ஃபைனல் மைனஸ் ஒரிஜினல் எவ்வளோ 10, அப்போ ஈக்குவல் டு 5. அப்போ டெல்டா எல் அப்படிங்கிறது எவ்வளோ 5 டிவைடட் பை எல் நாட்டுங்கிறது ஒரிஜினல் லென்த் எவ்வளோ 10 இன்ட்டு 1 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் ஆல்ஃபா எல். அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன். Next, the equation relating the change in length and change in temperature of the body is given below. Delta L. டெல்டா எல் அப்படின்னு என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த், ஒரிஜினல்லேருந்து எவ்வளோ லென்த்து சேஞ்ச் ஆகிருக்குதோ அதுதான் டெல்டா எல்ன்னு சொல்லுவோம். எல் நாட் அப்படின்னு என்ன அப்படின்னா அதோட ஒரிஜினல் லென்த்து, ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதை தான் ஒரிஜினல் லென்த்துன்னு எடுத்துக்கோம். இனிஷியல் டெம்பரேச்சர், நம்ம ஒரு டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு ஒரு டெம்பரேச்சர் எடுத்துக்கோம் பார்த்தீங்களா, அதை தான் இனிஷியல் டெம்பரேச்சர் டி நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனல் டெம்பரேச்சர் கடைசியில் ஹீட் பண்ணி அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சருக்கும் ஒரிஜினல் டெம்பரேச்சருக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டா டி. இப்போ என்ன இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டெல்டா எல் இன்க்ரீஸ் ஆகும்போது சேஞ்ச் இன் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரிஜினல் லென்த் ஆகும் என்ன ஆகும் குறையும். அப்போ டெல்டா எல் டிவைடட் பை எல் நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் டெல்டா டி. ஆல்ஃபா எல் அப்படின்னா என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். Next one, superficial expansion. If there is an increase in the area of a solid, சாலிடில் அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எதை பொறுத்து, டியூ டு ஆன் ஹீட்டிங்கை பொறுத்து அதை ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ நாட் அப்படிங்கிறதுல அதோட ஒரிஜினல் ஏரியா, அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஏரியா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது, அதை தான் டெல்டா ஏ அப்படிமோ. நெக்ஸ்ட் கோஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன். நம்ம ஏற்கனவே கோஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கோஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஏ. அப்போ ஆல்ஃபா ஏன்னா என்ன, கோஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன் ஈக்குவல் டு டெல்டா ஏ. டெல்டா ஏன்னா என்ன, சேஞ்ச் இன் ஏரியா. ஃபைனலில் எவ்வளோ ஏரியா வந்திருக்கு ஹீட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற ஏரியா தான் டெல்டா ஏ டிவைடட் பை ஏ நாட். ஏ நாட்னு என்ன, ஒரிஜினல் ஏரியா, முதல்ல எவ்வளோ ஏரியா இருந்தது. டெல்டா டி அப்படின்னா அதோட சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இந்த ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாவே போதும். இப்போ டெல்டா ஏ அப்படின்னா எவ்வளோ ஏரியா சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஏ நாட் கீழே, ஏ நாட்டுங்கிறது என்ன, முதல் அதோட ஏரியா எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத ஏ நாட், எவ்வளோ ஏரியா டிஃப்ரென்ஸ் முதல்லேருந்து எவ்வளோ, முதல் இப்போ 10 இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 5 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ 10 - 5 தான் என்ன அப்படின்னா டெல்டா ஏ. அப்போ டெல்டா ஏ டிவைடட் பை ஏ நாட் இன்ட்டு 1 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு கோஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். இதுதான் என்ன அப்படின்னா கோஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். டெல்டா ஏ சேஞ்ச் இன் ஏரியா, எவ்வளோ டெம்பரேச்சர்னால எவ்வளோ ஏரியா சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு என்னது, ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா. ஏ நாட் அப்படிங்கிறது என்ன, அதோட ஒரிஜினல், நம்ம எவ்வளோ ஏரியா எடுத்துக்கிட்டோமோ அது ஒரிஜினல் ஏரியா. டெல்டா டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்குது, ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஆல்ஃபா ஏ கோஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். Next one, cubical expansion or volumetric expansion. If there is an increase in the volume of a solid body due to heating, then the expansion is called cubical or volumetric expansion. சாலிடில் டெம்பரேச்சர்னால அந்த வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா cubical or volumetric expansion.
நெக்ஸ்ட் ஒன் கோஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். கியூபிக்கல் அப்படின்னாவே என்ன அப்படின்னா வால்யூம்னு அர்த்தம். இதுவும் அதே மாதிரி தான். டெல்டா வி அப்படின்னா என்ன, சேஞ்ச் இன் வால்யூம். முதல்ல இருந்த வால்யூமோட எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்குதோ அதை டெல்டா வி டிவைடட் பை வி நாட் அப்படின்னா என்னது, ஒரிஜினல், அதோட ஒரிஜினல் வால்யூம் எவ்வளோ, டெல்டா டி அப்படின்னா 1 degree Celsius. அதை தான் the equation relating to the change in volume and change in temperature, delta V by V naught equal to alpha V delta T. V naught அப்படின்னு என்னது, சேஞ்ச் இன் வால்யூம், எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகுது, முதல்ல இருக்கிறத விட ஹீட் பண்ணுறதுனால எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறத சேஞ்ச் இன் வால்யூம் டெல்டா வி. நெக்ஸ்ட் ஒன் வி நாட், அதோட ஒரிஜினல் வால்யூம், முதல்ல எவ்வளோ அதோட வால்யூம் இருந்தது. டெல்டா டி, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஹீட் பண்ணுறதுனால எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதுதான் டெல்டா டி. நெக்ஸ்ட் ஆல்ஃபா வி. ஆல்ஃபா வி அப்படின்னு என்ன அப்படின்னா கோஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் பொசஸ் டிஃப்ரெண்ட் கோஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் அதோட கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வேரி ஆகும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பென்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸ். இது வரைக்கும் நம்ம சாலிடில் எப்படி எக்ஸ்பேன்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிக்விட்ஸ்லேயும் கேஸ்லேயும் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இப்போ ஹீட் பண்ணுறோம். when heated the atoms in a liquids or gas gain energy and are forced further apart. ஹீட் பண்ணும்போது லிக்விட்ஸ்லேயோ கேஸியஸ்லேயோ இருக்கிற ஆட்டம் என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜியை வாங்கிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். the extent of expansion varies from substance to substance. சப்ஸ்டன்ஸ்க்கு சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் வேரி ஆகும். ஃபார் a given rise in temperature the liquid will have more expansion than a solid. சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்விட் என்ன ஆகும், மோர் எக்ஸ்பேண்ட் ஆகும். கேஸியஸை கேஸியஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் சாலிடையும் லிக்விடையும் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் the coefficient of cubical expansion of the liquid is independent of the temperature. லிக்விட் என்னவாகும், independent of the temperature, but ஆனால் its value of the gases வந்து என்னாகும், depend on the temperature of the gas. when a liquid is heated, இப்போ லிக்விடை ஹீட் பண்ணும்போது it is done by keeping the liquid in some containers and supplying heat energy to the liquid through the container. நம்ம இப்போ லிக்விட் அப்படின்னா லிக்விடை நம்ம என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக ஹீட் பண்ண முடியாது. அது என்ன பண்ணணும், ஒரு கண்டெய்னரில் போட்டு தான் ஹீட் பண்ணுவோம். அப்போ the thermal energy supplied will be partially used in expanding the container and partially used in expanding the liquid. நம்ம ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பென்ஷன் எதுக்கு பாதி போகும், கண்டெய்னருக்கு பாதி போகும், அதுக்கப்புறம் லிக்விடு. ஏன்னா நம்ம ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன ஆகும், அந்த கண்டெய்னர் ஹீட் ஆகி அப்புறம் தான் லிக்விட் ஹீட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். thus what we observe may not be the actual or real expansion of the liquid. Hence for liquids we can define real expansion and apparent. Next expansion in liquidல real expansion. Liquid is heated without using any container, then the expansion is called real expansion. எந்த ஒரு கண்டெய்னரும் இல்லாமல் லிக்விடை ஹீட் பண்ணுறது பேர் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கோஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ், உண்மையான ரைஸ் இன் தி வால்யூம் ஆஃப் த லிக்விட் பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் to its unit volume, that is called coefficient of real expansion. SI unit K minus 1. Next one apparent expansion. Heating a liquid without using a container is not possible. Container இல்லாமல் லிக்விடை ஹீட் பண்ணுறது அப்படிங்கிறது not possible. A part of thermal energy is used in expanding the container and a part is used in expanding the liquid. இப்போ நம்ம லிக்விடை ஹீட் பண்ணும்போது நம்ம கண்டெய்னரில் ஊற்றி தான் ஹீட் பண்ணுவோம். அப்போ அந்த தெர்மல் எனர்ஜி எங்கே போகும் அப்படின்னா பாதி வந்து கண்டெய்னருக்கும் பாதி வந்து எங்கே போகும் அப்படின்னா லிக்விடுக்கு போகும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் அதில் வந்து நம்ம கண்டெய்னரை எடுத்துக்காமல் லிக்விடை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா apparent expansion. The expansion of the liquid apparently observed without considering the
expansion of the container is called the apparent expansion of the liquid. Next one, coefficient of apparent expansion is defined as the ratio of the apparent rise. Inner rise, apparent rise, other real inner rise, true rise in the volume of the liquid per degree rise in temperature to its unit volume, that is called coefficient of apparent expansion. The SI unit of a coefficient of apparent expansion is K minus 1. Experiment to measure real and apparent expansion of liquid. To start with, the liquid whose real and apparent expansion is to be determined is poured in a container up to a level. Mark this level as L1. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், அதில் லிக்விட் ஃபில் பண்ணுறோம், அதோட லெவலில் L1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நவ் ஹீட் த கண்டெய்னர் அண்ட் லிக்விட் யூஸிங் எ பர்னர் யூஸ் பண்ணி கண்டெய்னரையும் லிக்விடையும் ஹீட் பண்ணுறோம். இனிஷியலி the container receive the thermal energy and it expands. ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, கண்டெய்னர் மட்டும் ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். நெக்ஸ்ட், as a result the volume of the liquid appears to have been reduced. Mark this reduced level of liquid as L2. கண்டெய்னர் ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதோட லிக்விட் என்ன ஆகும் அப்படின்னா கீழே ரெடியூஸ் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது என்ன ஆகும், பெருசாகும்போது தண்ணியோட லெவல் என்ன ஆகும், குறையும். அப்போ அதோட லெவலை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா L2. On further heating, the thermal energy expanded to a liquid through the container results in the expansion of the liquid. Hence, the level of the liquid rises to L3. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, நம்ம கண்டெய்னரை ஹீட் பண்ணும்போது கண்டெய்னர் ஹீட் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகும், லிக்விடும் ஹீட் ஆகும்போது அதோட லெவல் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதோட லெவல் தான் நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா L3. Now the difference between the levels L1 and L3 is called as parent expansion. Parent expansion அப்படின்னா L1க்கும் L3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா parent expansion சொல்லுவோம். And difference between the level L2 and L3 is called real expansion சொல்லுவோம். The real expansion is always more than that of the parent expansion. Real expansion equal to L3 minus L2. Parent expansion equal to L3 minus L1.